பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கை பாதையில சில சமயம் கண்ணீரின் பாதையிலே போக வேண்டியது வரும். ஆண்டவர் அந்த பாதையில சில சமயத்துல நம்மை நடத்துவார். அது நமக்கு அவசியமாக கூட இருக்கும். ஒருவேளை குடும்பத்தில் இருக்க சில பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில இருக்க சில போராட்டம், யாருக்குமே சொல்ல முடியாத காரியம், கண்ணீரினால தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்படிதானே? நான் பார்த்திருக்கிறேன், சிலர் வருவாங்க, எதுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ஆனா முழங்கால் போட்டா அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணீரின் மூலமாய் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, கண்ணீர் மூலமா தான் அந்த பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட பலரை என் ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன். நீங்க கூட இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை மற்றவங்க முன்னால அழுதா அதுவே குற்றமாக்கி விடும், அதையே பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி இரவுல யாருக்கு தெரியாம தலையணையை கண்ணீரினால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு என்பதை மறந்துடாதுங்க. என்ன தெரியுமா? 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அதாவது பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு துரித்து, ஒரு பாட்டில் வைத்து நாம் அடிக்கிற கண்ணீரெல்லாம் அதில் சேகரித்து கொண்டே வருவதாக அவர் சொல்லுகிறார். அதை கணக்கு வைக்கிறாராம், இந்த பாட்டில எவ்வளவு இந்த கண்ணீர் வந்திருக்கிறது என்பதாய். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? சில காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்த உடனே, சாதாரணமா ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துரும். சில காரியத்திற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சில காரியத்துக்குடைய கண்ணீரை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். முக்கியமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், உங்க கணவர், பிள்ளைகள், உங்களுடைய சுத்தியில் இருக்கிறவங்க வாழ்க்கை மாறணுமானா உங்களுடைய கண்ணீர் அதுக்கு அவசியம். நீங்க அந்த ஆத்மாக்களுக்கு இந்த பாரத்தோட கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அவங்களை ரட்சிப்பார். அப்ப சில தெய்வத்திட்ட நிறைவேற கண்ணீர் அவசியம். ஆண்டவர் சொல்லுவாரு, பல வருஷத்துக்கு முன்னால என் பிரச்சனை நினைத்து ரொம்ப அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அழக்கூடாது, உனக்காக கண்ணீர் விடக்கூடாது, கண்ணீர் வீணாக கூடாது. நீ ஆத்மாக்களுக்காக அழலாம், தேசத்துக்காக அழலாம், உன் சொந்த காரியமே நீ அழவே கூடாதுன்னு சொன்னார். அதிலிருந்து நான் ஒப்பு கொடுத்தேன். சரி ஆண்டவரேன்னு சொல்லி, என்னை பற்றி யார் என்ன நிந்தித்தாலும் பரிகசித்தாலும் வேதனைப்படுத்த